என்னோட ஷார்ட் ஃபிலிம் சிறுகை விரித்து படம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அது வியூஸ் அதிகமாக போகல. அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதோட விஷுவலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, கம்ப்ளீட்டாக சினிமேட்டிக்காக பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக்குன்னு நான் சொல்லணும்னா, ஃபிலிமில் அந்த அந்த வீடியோவில் எந்த மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அந்த நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண மார்க்கெட் வந்து ஒரு ட்ரீசரில் ஒரு அட்ராக்டிவான ஹூக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3-5 செகண்டில் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி ஒரு ட்ரீசரில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒன்று நடக்குது, அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி 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 நீங்கள் காட்டி கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ட்ரீசர்ஸ் ஒரு 4 வெரைட்டியில் 5 வெரைட்டியில் விட்டுருந்தீங்கன்னாவே நல்ல ஒரு ட்ரெண்ட் இதாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அந்த ஓப்பனிங்கில் ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தீங்களா, ரொம்ப ரொம்ப கம்பைலிங்காக இருந்தது. அதை நீங்கள் எப்படி மேக் பண்ணீங்க அப்படின்றத நான் தனியாக கேட்கணுன்ட்டு இருந்தேன், நீங்கள் கேட்கவும். ஆக்சுவலாக அது ஓப்பனிங் ஃப்ரேம் வந்து அந்த பொண்ணை சார்ந்து தான் கதை ஃபுல்லாக ஒரு அமையும். ஓகே, அப்படிங்கும்போது அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் காமிக்காம அவங்க அந்த பொண்ணு யாரால வந்து ஒடுக்கப்பட்டா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா வைக்கணும்னு என்னோட ஐடியா வந்துச்சு. தென் அவங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க தான் அது ஒரு மெயின் காரணமா இருக்கும். ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்க கண்ணோட்டம் எல்லாம் அந்த பொண்ணு வீட்டு மேலதான் இருக்கும். அவ பொண்ணு வெளியே வருவாள் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் ஃபுல்லா மூவ் பண்ணோம். அது போக வீட்டுக்குள்ள சீக்வன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கேமராமேன் ரொம்பவே நல்லா ஷார்ப்பா ஒர்க் பண்ணாரு. தென் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், வைட் லென்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஃபிஷ் ஐ லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண